கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 20, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் வந்து ஆதியாகமம் 32:26. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, தேவனோடு மேற்கொண்ட யாக்கோபோட கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். யாக்கோபுனா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அவரோட பேரோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன். எப்படி வந்து அவங்க அண்ணனோட காலை பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்தார். ஸோ அவரோட பேர் வந்து எத்தன் இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து டிசீவர் இல்லைன்னா கிராபர். எது எடுத்தாலும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே பிடுங்குறது இல்லை. அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, தன் அண்ணங்கிட்ட வந்து ஏமாத்துறாரு சேஷ்டபுத்திர பாகத்துக்கு. ஸோ சேஷ்டபுத்திர பாகம்னா எல்லா ஆசீர்வாதத்திலும் 2 மடங்கு. ஸோ அதை வந்து இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பிடிங்கிறார். ஈசாக்கை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதையும் வந்து ஏமாற்றி அவங்க அம்மாவோட சேர்ந்து ஏமாற்றி பிடிங்கிறார். அதே மாதிரி அடுத்தது லாபான் அவங்க மாமனார்கிட்ட போறாரு. ஆக்சுவலாக மாமா கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இந்த ஆடுகளெல்லாம் அவரோட சொத்தை எல்லாம் ஏமாற்றி பிடிங்கிறார். இல்லை அவர் வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை ஏமாற்றி பிடுங்கிறதுலையே இருந்தார் இல்லையா? எடுத்து வச்சுக்கணும், எனக்கு எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். அதாவது உலக பிரகார ஆசீர்வாதம், சொத்து, இல்லைன்னா வந்து மனைவிகள் இல்லையா? கிட்டத்தட்ட 4 மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? 1க்கு 4 இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றா வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிறார். இப்படிப்பட்ட யாக்கோபை வந்து என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் கிட்டத்தட்ட 60 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு. நீ என்னைக்கு என் பக்கம் வருவ, என்னைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி சேருக்கு நீ திருப்பி வருவ சொல்லி கிட்டத்தட்ட 60 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு. அவர் வந்த பாடில்லை. கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, தூதர்கள் அனுப்புறாரு. யாக்கோபே நீ கிளம்பி கானான் தேசத்துக்கு நீ திரும்பி வான்னு சொல்லும் போது தான் வந்து அந்த இடத்துல அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்க அண்ணன் எதிரில் வராருன்னு தெரிஞ்ச உடனே அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மற்ற 3 மனைவிகளை வந்து முன்னாடி அனுப்பிட்டு ராகேல் கூட மட்டும் பின்னாடி வருவார். இல்லை அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஒரு ஏமாற்றுறது இல்லைன்னா தனக்கு தான் ரொம்ப முக்கியம், எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் சுயத்தை வச்சுக்கிட்டே இருந்த அந்த மனுஷன் வந்து இந்த சம்பவத்தில் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து இந்த கடவுளோட வந்து என்ன பண்ணுறாரு, மேற்கொள்கிறார். இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நான் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நான் உங்களை போக விடுவேன்னு சொல்கிறார். இவ்வளவு காலமாக தன் சுயத்தையே நம்பிட்டு இருந்த யாக்கோபு தான் சுயத்தில் எல்லாமே பண்ணிடலாம். யாக்கோபு என்ன நினைக்கிறான்னா, கடவுளுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். யாக்கோபு ஏசாவும் வயிற்றுல இருக்கும்போதே கடவுள் சொல்லிட்டார். ஆதியாகமம் 25:23 மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டு ரெபேக்காட்ட ஆல்ரெடி கடவுள் சொல்லிட்டார். இல்லை ஆல்ரெடி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். தாயின் கருவில் இருக்கும்போதே வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் யாக்கோபு என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும் இல்லையா? கடவுளுடைய திட்டத்தை நம்ம தான் பண்ணணும், கடவுள்னால பண்ண முடியாதுங்கிற ஒரு அவிசுவாசத்தில் என்ன பண்றாரு, குறுக்கோளியில போய் இது எல்லாத்தையும் சம்பாதிக்க நினைக்கிறார். நம்மளும் நிறைய நேரம் அப்படிதானே, நமக்கு ஒன்று வேணும்னா கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்துருவார். நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை கடவுள்னால பண்ண முடியாது, நம்மளே ட்ரை பண்ணுவோம், ஏன் கடவுளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம சுயத்தில் இல்லையா இந்த உலக பிரகாரமான கொடுக்குற மக்கள்கிட்ட வாங்கி அட்வைஸ் வாங்கிட்டு அதன்படி நம்ம நடந்து என்ன பண்றோம், யாக்கோபை போல நம்ம வழி விலகி போயிடும். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் கடவுள் வந்து யாக்கோபு தூதர்கள் மூலியமா சந்திக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஈசா வந்து அவர் கொல்றுவாரு அப்படிங்கிற அந்த பயம் வந்த உடனே அவருக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது. இல்லை அவர் சொல்றாரு, ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விடேன். இப்ப என்ன சொல்றாரு, இந்த விசுவாசம் வந்துச்சு. தேவன் மேல இருக்கிற விசுவாசம், என்னுடைய சொத்து மேல கிடையாது, என்னோட சம்பத்து மேல கிடையாது, நான் சம்பாரிச்ச எதுவுமே கிடையாது. இப்போ வந்து என்னோட தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தேவனோட அவர் என்ன பண்றாரு, போராடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் எப்ப முடியுதுன்னா, அவருடைய தொடை சந்து வந்து பாத்தீங்கன்னா சுளுக்கிட்டுன்னு போயிருக்கு. அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய தை போன் வந்து டிஸ்லோகேட் ஆயிருன்னு சொல்லியிருக்கும். அந்த தை போன் வந்து அப்படியே அப்படியே வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நொண்டி நொண்டி நடக்கிறார். அந்த இடத்துல அவரோட போன் அங்கே பிரேக் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்குறாரு. இல்லை அப்போ தான் கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா அவர் சொல்கிறாரு, நான் யாக்கோபு, நான் எத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை தாழ்த்தி நான் எத்தேன், இத்தனை நாளாக நான் எல்லா இடத்துலையும் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே கடவுள் சொல்கிறாரு, இனிமேட்டு உன்னை வந்து நான் இஸ்ரவேல்னு கூப்பிட போகிறேன். இல்லை நீ கர்த்தருடைய பிரதிநிதியாக இருக்க போகிற. கர்த்தர் எப்படி வந்து ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணாரோ, ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணாரோ, அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணினேன். அதை நான் வந்து செய்யறதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட இப்படி வந்திருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தேவன் அப்போ ஆசீர்வதிக்கிறேன். அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் வந்து நம்மளும் அப்படிதான் உலக பிரகாரமாக நம்மளே ஒரு டெசிஷன்ஸ் மேக் பண்ணி நம்மளே போய் எங்கேயாவது முட்டி மோதி கடைசியில் நம்ம வந்து தேவனிடத்தில் வரும்போது தேவன் கைவிடுகிற தேவனே இல்லை. இல்லை கிட்டத்தட்ட 60 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காரு, யாக்கோபு என்கிட்ட வருவான், இல்லை என்னுடைய திட்டத்தின்படி செய்வான்னு சொல்லிட்டு 60 வருஷமா வெயிட் பண்ண தேவன் நமக்காகவும் வெயிட் பண்றாருல. நம்ம ஒரு நாள் கூட நம்ம வெயிட் பண்ணவே தேவை. இப்போ நம்ம போய் கடவுளோட ஒப்புரவாகும், கடவுளை என்னை மன்னிங்க, கடவுளை உங்களோட திட்டத்தின் விட்டு நான் வழி விலகிட்டேன், என்னை சேர்த்துக்கொள்ளுங்க, நான் உமக்காக நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி கடவுளோட ஒப்புரவானவன கடவுள் உடனே மன்னிக்கிற தேவனா இருக்கார்ல. கடவுள் வெயிட் பண்ணிட்டே இருக்கார்.
இல்லை எப்படி கெட்ட குமாரன் வந்து கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சிட்டார்ல. கடவுள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ நம்மளோட வேலை நம்ம திரும்பி நம்ம அப்பாட்ட போகிறது மட்டும் தான். ஸோ நம்ம இன்னைக்கு யோசிப்போம், நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவனை விட்டு விலகி போயிருக்கோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெளியே வந்து நம்ம தேவனோடு நம்ம ஒப்புரவாயிட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.